லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க. புதுக்கோட்டை சித்தன்னவாசல் சித்திரங்களை பார்வையிட வரும் ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி பலூனுடன் போராட்டம் நடைபெற்று வருகிறது. விவரங்களோடு செய்தியாளர் முத்துப்பழம்பதியும் இணைந்திருக்கிறார். பேசலாம். முத்துப்பழம்பதி, இந்த போராட்டத்தினுடைய அது குறித்த விரிவான விவரங்களை சொல்லுங்க. ஆனந்தி, தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி இன்று காரைக்குடியில் நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்றுவிட்டு மீண்டும் புதுக்கோட்டை மாவட்டம் சித்தன்னவாசலுக்கு வருகிறது. சித்தன்னவாசல் சுற்றுலா தலத்தை அவர் பார்வையிட இருக்காரு. பார்வையிட்டு மீண்டும் திருச்சி செல்கிறாரு. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தமிழக ஆளுநர் புதுக்கோட்டைக்கு வரக்கூடாது, தமிழக ஆளுநர் தொடர்ந்து தமிழக அரசுக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார். அப்படிப்பட்ட சூழலில் அவர் புதுக்கோட்டைக்கு வர்றதை நாங்கள் எதிர்க்கிறோம் சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர், மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் தற்போது புதுக்கோட்டை கட்டியா வயல் முன்பு கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. அவங்க கருப்பு பலூன்களையும் பறக்க விட்டு வர்றாங்க. குறிப்பா அவங்க கூடுற குற்றச்சாட்டு என்னன்னா தமிழக ஆளுநரை பொறுத்தவரையில தொடர்ந்து தமிழக அரசுக்கு எதிரான செயல்பாடுகளில் ஈடுபட்டு வர்றாங்க. தமிழ்நாட்டில் மதவரிய தூண்டுறாரு. அதே போல தமிழக அரசு நிறைவேற்றும் எந்த விதமான சட்டங்களுக்கும் அவர் முன்னுரிமை கொடுப்பதில்லை. அதனை வலியுறுத்தம் போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. இந்த போராட்டத்துக்கு கந்தரகோட்டையின் சட்டமன்ற உறுப்பினர் சின்னத்துறை தலைமை வகிச்சிருக்காரு. அவர் தலைமையில தான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. இப்ப நம்ம அவரிடமே கேட்போம். சார், இப்ப நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இருக்கீங்க. சட்டமன்ற உறுப்பினரா இருந்துகிட்டு ஆளுநருக்கு எதிரான ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றீங்க. இப்ப ஆளுநர் 2:30 மணிக்கு வரதா சொல்லிருக்காங்க. அதுக்கு முன்னாடி போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றீங்க. இதை எப்படி பாக்குறது? தமிழகத்தினுடைய நலனை கெடுக்கிற, தமிழகத்தின் மாண்பை கெடுக்கிற, தமிழகத்தின் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் கெடுக்கிற, தமிழக மக்களுடைய ஒற்றுமையை கெடுக்கிற, அரசியல்வாதியாக செயல்படுகிற, கவர்னருக்கு உரிய அங்கீகாரத்தோடு செயல்படாமல் தமிழகத்தை சீர்கெடுக்கிற கவர்னர் அவர்களை கண்டித்து போராடுவதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இல்ல, கவர்னரை பொறுத்த வரைக்கும் சுற்றுலா தலத்துக்கு பார்வையிட்டு போறதா சொல்றாங்க. அப்படிப்பட்ட சூழலில் நீங்க அந்த வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றீங்க. அதான் என்ன காரணம் கேட்கலாம். சுற்றுலா தலத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். சுற்றுலா தலத்தை பார்க்க வருகிறேன் என்கிற அடிப்படையில் ஒரு கலவரத்தை உருவாக்குவதற்கு அவர் முயற்சிக்கிறார். அவர் செல்லுகிற இடமெல்லாம் கலவரம் வருகிறது. அமைதியாக இருந்த தமிழகத்திலே எப்போதும் மோதலை உருவாக்கி ஒரு பதற்றத்தை உருவாக்குகிறார். ஆகவேதான் அதற்கு இந்தியா கூட்டணி சார்பில் நாங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கிறோம். இது எந்தெந்த கட்சியெல்லாம் பங்கேற்றிருக்கீங்க? இப்ப குறிப்பா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பா நீங்க வந்திருக்கீங்க. வேற என்னென்ன கட்சியெல்லாம் பங்கேற்றிருக்கீங்க? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள் இந்த போராட்டத்திலே நாங்கள் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனந்தி, சட்டமன்ற உறுப்பினர் சின்னத்துறை கேட்டிருப்பீங்க. இப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக ஒரு 5-6 கூட்டணி கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. அவங்களோட கோரிக்கை தமிழகத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு ஆளுநர் ஆர்.என். ரவி வரக்கூடாது. ஏன்னா அவர் தமிழக அரசு நிறைவேற்றும் எந்த விதமான சட்ட மசோதாக்களை நிறைவேற்றுவதில்லை. தொடர்ந்து தமிழக அரசுக்கு எதிரான கருத்துக்களை அவர் வெளியிட்டு வர்றாரு. அப்படிப்பட்ட சூழலில் தமிழகம் அமைதி பூங்காவாக திகழ வேண்டும். ஆனால் ஆளுநரின் செயல்பாடு தமிழகத்தில் அமைதியை நிலையாட்டுவதில் ஒரு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு. அந்த காரணத்துக்காக தான் நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரோம் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி முத்துப்பழம்பதி. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க.